ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பன் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக போக ஆரம்பிக்கும். ரொம்பவும் த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம பலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 7. அதுதான் நம்ம தேடி வந்த இடம்னு நினைக்கிறேன். சரி, அது பக்கத்துல நெருங்கியாச்சு. கண்டிப்பா அதுல நிறைய புதையல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும், எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, அதை நினைச்சுதான் எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீரசி சொல்லவும் எல்லாரும் சிரிச்சுட்டு எங்களுக்கும் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எல்லாருமே உள்ள போகிறாங்க. அந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸுமே நாஸ்ரிக்கு உள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. ஹே எல்லாரும் பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க, இங்க யாரோட சமாதி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. ஹே, இந்த சிம்பிளை நான் பார்த்ததே இல்ல. இது கண்டிப்பா ஈக்ட்ரஸல் கிங்டமோடது கிடையாது. இது என்னவா இருக்குன்னு தெரியலையே. ஹே, நீ ரொம்ப டஃபாலாம் இருக்காதப்பா, இங்கதான் யாருமே இல்லையே, ஜாலியா நார்மலா இரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேலையில இருக்கும்போது சீரியஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதான் எல்லாரும் எனக்கு அதிக பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டிருக்கவன் காமெடி பண்றான். இது பேனரை மட்டுமே நிறைய அரிய வகை மெட்டலால செஞ்சிருக்காங்க. இதை வித்தாலே நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க திறந்து பாக்குறாங்க. ஒரு தங்க புதையலே இருக்கு. ஃபோர்சைட்டோட லீடர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதான்னு கேட்குவோம். ஆமா, எங்க இடத்துலயும் வந்து புதையல் தான் இருந்துச்சு, எல்லாரோட இடத்துலயும் புதையல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப உள்ள போறாங்க. இந்த இடம் 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உள்ளேயும் நிறைய புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோர்சைட்டோட லீடர் சொல்றான். அப்போ ஒரு கிழவன் அட்வென்ச்சரர் வந்துட்டு எங்க டீம் கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, நாங்க உங்க கூட உள்ள வரல, வெளியே வேற ஏதாச்சும் சீக்ரெட் வழி இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். பதிலுக்கு நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு டீமும் 10% நீங்க கண்டுபிடிக்கிற ட்ரெஷர்ல தரணும், நாங்க உங்களுக்கு போட்டியா உள்ள வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்றான். இதுவும் நல்ல டீலிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்த அட்வென்ச்சரர் சொல்றாங்க. சரி ஓகே, அப்ப நாங்க வெளியே போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் அங்க இருந்து கிளம்புறான். கேசிஃப் லெவலுக்கு ஈக்குவலான அந்த சோல்ஜரான ஏரியாவுக்கு மட்டும் இதுல விருப்பமே இல்ல, உள்ள ஏதாச்சும் ட்ராப் இருக்கோ பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் போறான். இப்போ அவங்க கதவு திறக்கிறாங்க. உள்ள எந்த ஒரு அண்டடும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீம்ல இருக்கிற ஆளுங்களுமே சொல்றாங்க. அப்பதான் உள்ள இருந்து பார்த்தா தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு ஓடி வர மாதிரி தெரியுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க. இந்த சாதாரண ஸ்கெலிட்டனியா இவனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு விட்டுருக்காங்க. இந்த இடத்த ஆட்சி செஞ்சவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அந்த ஆர்மர் போட்டிருக்கவன் நான் இதை பாத்துக்கிட்டேன்னு சொல்லி எல்லா ஸ்கெலிட்டனையும் ஒரே அட்டாக்ல கொண்டுட்டு எதுக்கோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உள்ள அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த கோல்டு பிளேட் அட்வென்ச்சரர் கேட்கறான். செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அது வந்து அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி சாவை எதிர்த்து போராடுற அட்வென்ச்சரர்ஸ் மேல நம்ம கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். சரி நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நம்ம ஹீரோ போயிருந்தான். நாபே இல்ல நாப்ரா, நான் நாஸ்ரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே மைலாட் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் ரிங்க யூஸ் பண்ணி நாஸ்ரிக்குள்ள வருவோம். உங்களை வரவேற்கிற மைலாட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாமே தயாரா தான் இருக்கு மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்றா. இதோ நீங்க எங்க இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல காட்டுறா. ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அத்துமீறி நாஸ்ரிக்குள்ள நுழைஞ்சவங்க யாருமே திரும்ப போக மாட்டாங்க மைலாட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இப்போ ஃபோர் சைட்டோட டீம் வந்து ஒரு சைடு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சைடு அண்டட் ஆர்மி வருது. மீரஷி அவளோட கண்ணை யூஸ் பண்ணி அதுல 2 ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக் யூஸ் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொல்லணும்னு சொல்லுவோம். அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி லைட்டை யூஸ் பண்ணி ஒருத்தன் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல கொண்டுதான். நாளைக்கு நமக்கு இன்னொரு ஜாபும் இருக்கு. அது போக தெரியாத இடத்துல இருக்கிற ஆபத்தெல்லாம் நம்ம வாங்கிக்க கூடாது, வேற யார் பக்கமா தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் சொல்லவும், ஹோ உங்க பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மெய்டு வந்துட்டு சொல்றா. இவங்க 5 பேர் இருக்காங்க, நம்ம ஈஸியா இவங்கள அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் போடுறாங்க. இவங்க எல்லாரையும் சாகடிக்கிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மெய்டு எல்லாரும் சொல்லவும், எப்படியா இருந்தாலும் நம்ம இவங்க எல்லாரையுமே கொல்லதான் போறோம். அவங்களோட மோட்டிவேஷனல் நினைச்சு நான் பாராட்டுறேன். ஆனா வருத்தம் என்னன்னா உங்க கூட நாங்க சண்டை போட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்துட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு 100 ஆர்மியை சமன் பண்றா. இந்த நாஸ்ரிக்கு உள்ள அத்துமீறி வந்தா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த 100 ஆர்மி கையில ஃபுல்லாவே மேஜிக் வெப்பன் இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. உள்ள கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆள் இருக்காரு அப்படிதானு கேட்குவோம். அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. நம்மளால ஆபத்தை தவிர்த்து இந்த இடத்துல இருந்து போக முடியல, சரி வாங்க மோதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்றா. இப்படியே போனா இவங்க எல்லாரும் சீக்கிரமா செத்து போயிருவாங்க போலயே, என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெய்டு ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், அவன் சாக போறான். யோ சீக்கிரம் அவனை போய் காப்பாத்தியா, இவனுக்கு பாரு ஹீலிங்கே ஆவல பாரு, இன்னும் சீக்கிரம் அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கிழவனும் இறந்து போனதுக்கு அப்புறமா, கேர்ள்ஸ் யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள டார்ச்சர் சேம்பருக்கு அனுப்பி வைங்க, இறந்து போனவங்களை பத்தி நான் லார்ட் ஐன்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மெய்டு சொல்றா. இங்க ஒரு 100 ஆர்மி குரூப் வந்துட்டு ஃபயரை வச்சு இன்னொரு குரூப்பை துரத்திட்டு இருக்கு. அந்த குரூப் ஓடிக்கிட்டே இருக்காங்க. போற வழியில ஒரு கதவு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வாங்க அதுக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்குள்ள ஓடுறாங்க. சேஃப் ஆயிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு சமனிங் சர்க்கிள் மேல நிக்கிறாங்க. அது உங்களை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்டேஷன் பண்ணிருது. ஹே நீ இங்க தானே இருக்க, ஓ நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்போ பார்த்தா இன்னொரு சவுண்ட் கேக்கு. யார் நீ அப்படின்னு கேட்டா, நான் தான் கியோன கேர், இந்த இடத்துக்கு நான் தான் இன்சார்ஜ், லாரன்ஸ் தான் என்ன இங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம்.
நீ என்ன கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டுருக்கான் கேட்கவும், நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணது உங்களுக்கு கேட்கலையா, நான் தான் அப்படின்னு திரும்ப சொல்ல வருவோம். இல்ல வேணாம் சார், எங்களை உயிரோட விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க பண்றோம் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், ஆனா உங்களை இங்க இருந்து அனுப்பிட்டா எனக்கு தேவையானது தான் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, நான் எதுக்காக அனுப்பணும் அப்படின்னு அது சொல்லவும், ஒருத்தன் அம்ப விடுறான். அது ஈஸியா தடுத்துட்டு என்னோட பசங்களுக்கு சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. பார்த்தா இவங்களை அப்படியே அந்த பூச்சிங்க சாப்பிடுது. ஓ, நீ கண்ணை முழிச்சிட்டியா? நீ கண்ணை முழிக்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட பேரு நெரோஸ்ட், ஆனா எல்லாருமே என்ன டார்ச்சர் தான் கூப்பிடுறாங்க. அப்புறமா அந்த ஷெல்டியர் இருக்காளே, அந்த ஷெல்டியர் ஆல்பர்டோவோ லார்டைன்ஸ்க்காக ரொம்ப போட்டி போடுறா. நீயே சொல்லு, நான் ரொம்ப அழகா தானே இருக்கேன், லார்டைன்ஸ்க்கு நான் தானே கரெக்டான ஜோடி, நீ என்ன பேசவே மாட்டிக்கிற, என்கிட்ட பேச மாட்டியா, உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், இதோ இதை நான் உன்னோட காதுக்குள்ள வழியா விட்டு இன்னொரு சைடு வழியா வெளியே எடுக்கிறேன், கவலைப்படாத, கண்டிப்பா இது உன் மூலையில படுற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. இப்போ கேசிஃப் லெவலுக்கு ஈக்குவலான அந்த ஏரியா அப்படிங்கிறவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற எல்ஃப் பொண்ணு சொல்றா. நீங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஹாம்ஸ்கே சொல்லுவோம். இது என்ன பீஸ்ட் அப்படின்னு அவன் கேட்கறான். அவங்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. லார்டைன்ஸ்க்கு நான் என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணணும், இங்க இருக்கிற எல்லாருமே நான் எப்படி சண்டை போடுறேங்கிறத பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. சோ நம்ம 2 பேர் மட்டும் தான் சண்டை போடுவோம். என்னோட பேரு ஹாம்ஸ்கி, உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும், உன்ன மாதிரி ஒரு கிரீச்சர் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்படின்னா நீ பேர் இல்லாமையே சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கி அவனை ஈஸியா அடிச்சு போடுது. என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவேன், எபிலிட்டி பூஸ்ட், டபுள் எபிலிட்டி பூஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய எபிலிட்டி பூஸ்ட் போட்டுக்கிட்டு நீ என்னத்தை போட்டாலும் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கி பக்கத்துல போயிட்டு ஈஸியா அவனை ஒரு அட்டாக் பண்ணுது. இப்போ அடிபட்டு கீழே விழுவோம். ஹே, பாத்துட்டு இருக்காம சீக்கிரம் என்ன ஹீலிங் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அவளும் ஹீலிங் பண்றா. எல்லாருமே அவங்க எல்லா மேஜிக் பூஸ்டையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுதான். இப்போ உன்னை நான் ஈஸியா தோக்கடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்க 4 பேரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணா கூட இந்த ஃபைட் எனக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும், நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி சொல்லவும், அவன் செம ஃபாஸ்டா ஹாம்ஸ்கியை விட்ட வரவும் ஃபிளாஷி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கி அவன் கை ரெண்டுத்தையும் துண்டா எடுக்கவும், சீக்கிரம் என்ன ஹீலிங் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுங்க வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. மத்தவங்களோட வழியில சில பேருக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஸ்கி அவனை கொன்றுதான். ஹே, நீ உண்மையிலேயே அசத்திட்ட, அதுலயும் அந்த ஃபிளாஷி ஸ்ட்ரைக் இருந்துச்சு பாரு, அது வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றான். என்ன ரொம்ப புகழாதப்பா அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த இறந்து போனவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் அவன் கூட தானே வந்துச்சு, ஒருவேளை எல்ஃப் பொண்ணுங்கள்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி நினைக்கிறான். ஆமா, அங்கிருந்து எப்படி நம்ம டக்குன்னு திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம டெலிபோர்டேஷன் ஆயிருக்கோம்னா கண்டிப்பா அது ஆபத்துல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர்சைட் டீம் இப்போ வெளியே வராங்க. நம்ம அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லி மீராஷை சொல்லவும், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு போட்டிக்கு வந்திருக்கிறது ஒரு 4 முட்டா பசங்களும் அண்ட் அவங்களுக்கு ஆப்பனண்டா வரப்போறது சாவே பார்த்து பயப்படக்கூடிய லார்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவா அந்த கோல்டு பிளேட் போட்டுக்கிறோம், அந்த அட்வென்ச்சருக்கு ப்ரொடெக்ஷனா தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். வேற ஒரு கிங்டம் குள்ள நுழையிறதுனால டிராவலிங் வழியில ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் நம்ம ஹீரோவோட வேலை. அந்த நாஸ்ரிக்கு உள்ள போய் பார்க்க வேண்டியதுதான் அந்த அட்வென்ச்சரர்ஸோட வேலை. அதனாலதான் நம்ம ஹீரோ அவங்க கூட உள்ள போகல. இந்த ஒரு விஷயத்தை என்னால கதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைரக்டா சொல்ல முடியல, அதனாலதான் இப்போ சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.